பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா. எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே 1 2 3 சொல்றதுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது. அதனால உடம்புக்கு வேலை கொடுக்கத நான் பாக்கேன், வாய்க்கு வேலை கொடுக்கத நீ பாரு. என் வாய்க்கு வேலை கொடுக்கறதெல்லாம் சரி, உங்க உடம்பு குறையிறதுக்கு என் வாய்க்கு வேலை கொடுக்கறேன். அப்பனா எனக்கு என்ன தருவீங்க? இங்க பாரு இல்ல, தேவையில்லாத நேரத்துல உன் வீட்டுக்காரரை தேவையில்லாத வார்த்தையால பேசி அடி குத்துன்னு போட்டு தள்ளுறதுக்கு என் உடம்பு குறையிறதுக்காண்டி உன் வாயை யூஸ் பண்ணலாம்ல. சரி, நம்பரை சொல்லி தொலையேன். நான் 8 வரைக்கும் முடிச்சிட்டேன். நீ 8ல இருந்து 1க்கு ரிவர்ஸ்ல போனா. சரிக்கா. வசந்திக்கா, நீங்களாம் எம்பட குண்டா யானை மாதிரி இருக்குதியா? வீட்டோட தான் உடம்ப ஆட்டி இல்ல வேலை செய்ய மாட்டியா? என் கூட வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் அது பண்ணலாம்ல. என்னெல்லாம் ஒருத்தனை நீ பார்க்க வேண்டாம், உன் உடம்பு குறைஞ்சாலே காணும். நீ ஸ்டார்ட் பண்ணிடுவே. நானு கைய அங்க இங்கமா நீட்டியதெல்லாம் சரிதான். அடுத்தவங்களுக்கு மேல படாம நடிச்சிட்டு கடை 4 முடி. தெரியாம ஒண்ணு பண்ணிட்டா மன்னிச்சுக்கிடுங்க. 8 8 7 6 5 4 3 2 1. என்ன இல்லவே 8க்கு அடுத்து 7. ஒண்ணு ஒண்ணா சொல்லு. சரி 7 7. ஈக்கு ஏன் நீ மட்டும் எந்த ஆகல நடிமா? எலுக்கான இருக்கு கண்ணை குத்தி பேத்துறாத. பொறாம பிடிச்ச பொம்பளதாம்மா. இல்லவே அடுத்து 6. 6 6 4 3 2 1 next 0. இல்லவே மெதுவா போ. இல்லனாலும் நான் என்ன நினைச்சேனா, இப்படி கடகடா நம்பர் கவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு முதல்ல இருந்தே செய்ய வேண்டியது இருக்கும்ல. அப்ப நீங்க ஒரு மாசத்துல குறைக்கணும்னு நினைக்க உடம்ப ஒரு வாரத்துல குறைச்சிரலாங்கண்டியலாம். அதனால தான் கடகடான்னு சொல்லேன். பாரு, நானே போன்ல எல்லாம் நல்ல செலம்பல பாத்துட்டேன். ஒரு நாள் இப்படிதான் செய்யணும்னு உண்டு. அளவுக்கு அதிகமா பண்ணா பரலோகம் போய் சேர வேண்டியதுதான். ஆமா, இப்ப என்னத்துக்கு உடம்ப குறைச்சே ஆகணும்னு இப்படி 4 காலால நிக்குதியா? இப்ப கேட்ட பாத்தியா? இது பாயிண்ட். போன வருஷம் 55 கிலோ இருந்த சின்ன பொண்ணு, இந்த வருஷம் பாக்கும்போது 60 கிலோ. 4 மணி கல்யாணம் ஆகி பிள்ளை பெத்த 60 கிலோ எல்லாம் 1 கிலோயா? 55 கிலோல இருந்து 60 கிலோக்கு போனதெல்லாம் 1 கிலோயே இல்லதான். அது பிறகு எதுக்கு ஜனவரி 1ஆம் தேதி ரெசல்யூஷன் சொல்லிக்கிட்டு எங்க உயிரை வாங்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு, 60 கிலோ ஆயிருக்கேன், 5 கிலோ கூடி இருக்கேனா நீ யோசிச்சு பாரு. நான் போட்டிருக்க இந்த பிளவுஸ், இது நான் துணி தச்சு பழகும் போது படிக்கிறதுக்காக இது தச்சது. இது முன்ன எப்படி சேர்ந்துட்டு இருந்தோ அதே போல சேருது. எல்லா துணியெல்லாம் அப்படிதான் இருக்கு. அப்பதான் யோசிச்சேன் சின்ன பொண்ணு, வளர்ந்துருக்கிறது என் மூளையாதான் இருக்கும். என்னது 5 கிலோல மூளை வளர்ந்தா? ஆமா இல்லவே, அதிர்ஷ்டம் எல்லாம் நம்ம நினைக்கிற நேரம் எல்லாம் கிடைக்காது. அதுக்கா தோணும் போது எல்லாம் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். அதான் முடிவு பண்ணேன், என்ன ஆனாலும் என் மூளை 5 கிலோ எடையை கூட்டி இருக்கு, இத மட்டும் குறைச்சிடவே கூடாது. 5 கிலோக்கு கூட்டின மூளை அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக தான் உடம்புக்கு உடற்பயிற்சி செஞ்சா நல்லது தானே. ஓகோ, மூளை 5 கிலோ கூடிச்சு மூளையோட வெயிட்ட குறைச்ச கூடாதுங்கிறதுக்காக உடம்பு குறைக்கிறீங்க. ஆமா, அதான் உடம்புல தேவையில்லாம கொஞ்சம் சதையெல்லாம் இருக்கலாம். கையில தொடையில எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சதை போட்டுருக்கலாம். அதை இந்த எக்ஸசைஸோட செய்து கொஞ்சம் குறைச்சிட்டேன்னா மூளை அப்படியே இருக்குங்கடியா. அது சரினாலே நான் தெரியாம தான் கேட்டேன். மண்டைக்குள்ள மூளைன்னு ஒண்ணு இருக்கலாம், அது எத்தனை கிலோன்னு தெரியுமா? கரெக்டா தெரியல. எப்படி 6-7 கிலோ இருக்காதாக்கம்? ஓகோ, எப்படி 6-7 கிலோ இருக்கா? இதுல அதிசயமா கடவுள் எனக்கு ஏதோ வரம் கொடுத்த மாதிரி 5 கிலோ கூட்டி விட்டுட்டாரு. கொடுக்கிற கடவுள் கூரையை பிச்சுக்கிட்டு தான் கொடுப்பாருங்கிற மாதிரி அதிசயமா எனக்கு கொடுத்திருக்காரு. அதை குறைக்காம
போயிருந்தேன்னா எங்க எங்க எத்தனை கிலோ குறைக்கணும்னு சொல்லுவீல. இப்ப கையில ஒரு 2 கிலோ குறைக்கணும் உங்களுக்கு. ஆமா, நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா கறிக்கடைக்காரன்ட்ட நானே உங்களை கூட்டிட்டு போயிருப்பேன். உடம்புல எங்க எங்க அரைஞ்சு எடுக்கணும்னு அவனுக்கிட்ட சொல்லிட்டா போதும். நாளை உங்க கையில ஒரு 2 கிலோ குறைக்கணுமா, அழகா செல்லம் போல சீவி எடுத்துருவான். தொடையில 8 கிலோ குறைக்கணுமா, தொடையை காட்டினா போதும், செல்லம் போல சைஸா அளவா அவன் சீவி எடுத்திருப்பான். ஆனாலும் உனக்கு இவ்வளவு கொழுப்ப திமிர இருக்கக்கூடாது இல்லவா? ஆமாமா, இவ்வளவு கொழுப்பு இருக்கப்படாது இல்லவா உனக்கு? புது வரைய தொடங்கினாதான் உண்டு. அதுக்கு முந்தி சைஸா அரைஞ்சு எடுத்தா என்ன வார்த்தை எல்லாம் பேச இல்லவ நீ? வேற பின்ன காலம் போன காலத்துல எல்லா வரையுமே இதுதான் யுத்தம் நடத்துதியா? ரெசல்யூஷன் அடிக்குங்கிற பேர்ல எக்ஸசைஸா பண்ணியது எங்க உயிரோட எல்லாம் வாங்கிட்டு இருக்கியா? நீ புரியாம பேசாதானே? உன் வீட்டுக்காரன் நான் இங்கனே மாட்டி என்னத்தையாவது வேலையை பார்த்து பழச்சிருவான். எங்க வீட்டுக்காரர் ஆபீஸ்ல வேலை பார்க்காரு. எந்த ஆபீஸ்லயோ? கலெக்டர் ஆபீஸ்லயா? எந்த ஆபீஸா இருந்தா என்ன, ஆபீஸ்ல வேலை பார்க்கறாரா? கூட வேலை பார்க்கணும் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மாதிரி சொல்லியானுவலாம். அண்ணே நீங்க கருவாடு போல இருக்குதியா, உங்க பொண்டாட்டி மட்டும் இவ்வளவு குண்டாகி இருக்காங்களே அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கானுவலாம். என்ன உண்டாவியா? உண்டாவி இல்ல குண்டாகி. ஓ குண்டாகியா? இக்கு பிளஸ் ஊ பாத்தீங்களா? எனக்கு அந்த இக்கு செல்லம் போல கேட்கலாம். நல்ல விஷயம் என்னத்தையாவது உனக்கு காதுல கேக்குமா? வேற ரிசல்யூஷன் அடிக்க அத அடிக்க இத அடிக்கன்னு சொல்லிட்டு எங்க உயிரோட போட்டு வாங்குது. நீ பியாஸ்ன பியாச்சுக்கு மரத்துக்கு மேல யாரையே உன் கொண்ட முடிய பிடிச்சு இழுத்து அந்த பக்கம் தள்ளி போட்டிருப்பேன். புது வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து யாரு கூட சண்டையில போட போடாது, பைப்பு மூட்ல யாரு கூட சண்டை போட்டக்கூடாதுன்னு எங்க வீட்டுக்காரர் சத்தியம் வாங்கி அனுப்பி விட்டுருக்காரு. அதான் இனிமே யாரு கூட கோபப்பட மாட்டேன், சண்டையும் போட மாட்டேன். ஓஹோ ஆமா இல்லவ, சண்டை பிடிச்சு என்னத்தை கண்டோம்? 2 குடமோ 3 குடமோ அவளுக்கு பாட்டுக்கு என்னத்தையாவது தருவாள்வா. அத பிடிச்சிட்டு உள்ள ஜீவனை வச்சு வீட்டுல போய் சேர்ந்தாலே காணும். சண்டை போடாம தண்ணி பிடிக்கிறது மட்டும் ரிசல்யூஷன் இல்ல, பிடிச்ச தண்ணியில எல்லோல தலைக்கு தண்ணியை காட்டணும். அப்ப இவ மட்டும் நித்தம் குளிச்சு கிழிச்சிருவா. கத்தி கத்தியே பாதி எனர்ஜி போயிட்டு போலயே செட்டில் ஆயிருவோம். அந்தால பேச்சு அந்தாலாவது நல்லதுதான். வசந்தி அக்கா, இன்னும் 2 வாரம் தானே இருக்கு நம்ம அஜய்க்கு கடைசி வருஷம் முடியுது. ஆமாம்மா, அடுத்து என்ன படிக்க போறானோ? அம்மா அவன் 1 டிகிரியை படிச்சதே பெருசு. எழுத போற பரீட்சையிலாவது கிடக்க 10 அரியரையும் எடுத்துக்கிட்டு வெளியே வந்தானா நல்லது. பெத்தவிய எப்படி கட்டப்பட்டு படிக்க வைப்பாவன்னு அதுகளுக்கு தெரியுமா? ஏக்கா, நம்ம இனியாக்கு அன்பு சாம கட்டி வைக்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கான் போல. சாமியா? சாமியா சின்ன பொண்ணு? ஏன்னா நம்ம எல்லாம் இனியாக்கு அன்புதான் மேட்ச் ஆவான்னு பேசிட்டு இருக்கோம். நீ என்னன்னா சாமுங்கிற? அந்த அனித்து தான் 4 முடிக்கிட்ட சொல்லியிருக்கா போல, அன்புக்கு இனியாவ சாம முடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு. சாம நல்ல பையன்தான் சின்ன பொண்ணு. ஆனா நம்ம எல்லாம் எப்பவும் அன்புக்கு இனியாதான் ஆசைப்பட்டுட்டோமா, அதான் நம்மளாலே ஏத்துக்க முடியல. புறம் அந்த வீட்டுல உள்ள பெரியவர் எப்படி ஏத்துக்கிட்டாரோ அதெல்லாம் ஒழுங்கா தெரியல. சாம நல்ல பையன்தான், இனி அவன் நல்லாதான் பாத்துப்பான். நீங்க உள்ள போங்க. மால் முன்னாடி இப்படி காரை பார்க் பண்ணக்கூடாது. நான் பார்க்கிங் ஏரியால காரை பார்க் பண்ணிட்டு வரேன். ஓகேடா நண்பா, ஷாப்பிங்னு சொன்னதை நாங்க எவ்வளவு சந்தோஷமா வந்திருக்கோம். நீ என்ன மூஞ்ச உருன்னு வச்சிருக்க? உங்களை விட 2 மடங்கு சந்தோஷமா இருக்கனா? சந்தோஷத்தை வெளியே காமிச்சா திருஷ்டி பட்டுறோம். ஓஹோ, அதான் மனசுக்குள்ளேயே அடக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நாள் மனசுக்குள்ள அடக்குறீங்கன்னு நாங்க பாக்குறோம். என்ன? ஒன்னும் இல்லப்பா, நீ போய் காரை பார்க் பண்ணிட்டு வா. நான் அதுக்கு முன்ன என் குல்ஃபிக்கு ஏதாவது எடுத்து கொடுக்கணும்னா எடுத்துட்டு அப்படியே நாங்க நிக்கிறோம். டேய், என்னடா, நான் தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கனே, காதலுக்காண்டி குல்ஃபியை யூஸ் பண்ணாலும் ஒன்னும் இல்ல, குலாப் ஜாமுனை யூஸ் பண்ணாலும் ஒன்னும் இல்ல. நீ என்ன மண்ணாங்கட்டியும் யூஸ் பண்ணு, ஆனா உனக்கு மூளை இருக்கலாம். சொந்தமா யோசிச்சு நீ கூப்பிடு. நான் ஏன் கண்ணுமாக்க வச்சு பியாரேன், நீ திருட பாக்காத. டேய் போடா, பார்க் பண்ணிட்டு வந்து தோல. இந்த சாம்க்கு வர வர மானஸ்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அவ அதுக்கு மேல அவன் பின்னாடியே பள்ளையும் காட்டிட்டு போயிருவான். 14 வருஷமா காதலிச்சாலாம்ல. 14 வருஷ காதல் 14 நாள்ல போனா கூட ஒண்ணும் இல்ல, 14 நிமிஷத்துல புஸ்வான மாதிரி போயிடுச்சாம்ல. காதலாம் பெரிய மண்ணாங்கட்டி காதல். எவ்வளவுப்பா? ஆனா இது 4000 ரூபாய். ஏனியா, உன்கிட்ட தான் ஏற்கனவே 2 ஸ்மார்ட் வாட்ச் இருக்கேன். இது எதுக்கு இப்போ? இல்ல சாமி, இது எனக்கு இல்ல. அப்புறம் இது மதுக்கு. அவளுக்கு ஷாப்பிங் பண்றதுனாலே பிடிக்காது, அதான் அவளுக்காக வாங்கிட்டு இருக்கேன். ஓ அப்பா ஓகே. சார்ஜ் எல்லாம் எப்படிப்பா?
ஆனா நீங்க 10 நிமிஷம் சார்ஜ் போட்டாலும் 2 நாள் யூஸ் பண்ணலாம். குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னாலும் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கு. டிஸ்பிளே கூட சூப்பரா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வாட்ச் தான் இப்ப எல்லாரும் தேடி தேடி வந்து வாங்கிட்டு போறாங்க. நீங்க ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி வாட்ச்லயே பாட்டு கூட கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம டெய்லி எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்க, எத்தனை கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்கீங்க எல்லாமே காமிக்கணும். கேம் கூட விளையாடலாம். இது நார்மலா எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லயும் இருக்கிறது தானே. நீங்க வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்கண்ணே. 1 வருஷம் வாரண்டி கூட இருக்கு. ஓ, வாரண்டி இருக்கா? ஆமாண்ணே, நம்பி வாங்குங்க. உங்க ப்ராடக்ட் நாங்க வாங்கணும்னா நீங்க என்ன வேணாலும் அடிச்சு விடுவீங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லண்ணே. இப்ப வரவங்க எல்லாம் இந்த மாதிரி வாட்ச் தான் கேக்குறாங்க. எங்க கிட்டே இந்த வாட்ச்ல 2 தான் இருக்கு. 4000 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். இப்போ வாட்ச்ல ஏதாவது ப்ராப்ளம்னா 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்கீங்க. நாங்க வரும்போது வேற வாட்ச் மாத்தி தருவீங்களா இல்ல சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்களா? அது நாங்க பாப்போண்ணே. கம்பெனி சைட்ல இருந்து தான் ப்ராப்ளம் அப்படின்னா சரி பண்ண முடியாதுன்னா மாத்தி கொடுத்துருவோம். சின்னதா தான் ஏதாவது பிரச்சனையா இருக்கும் சில நேரம், அதுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஆனா நாங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவோண்ணே. உங்க சைட்ல கீழே போட்டு தான் உடஞ்சிருக்கு அப்படி ஏதாவதுன்னா கண்டிப்பா நாங்க மாத்தி தர மாட்டோம். ஓ, சரி சரி. எத்தனை கேள்வி கேக்குறேன். அது ஒண்ணும் இல்லக்கா, எல்லா கடையிலயும் நடக்கிறதுதான். ஒரு பொண்ணு ஒரு ப்ராடக்ட் வாங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கடகடான்னு என்ன பிரைஸ்ன்னு கேட்பாங்க. அவங்க நினைச்ச அமௌண்ட்டுக்குள்ள முடிஞ்சதுன்னா முடிச்சிருவாங்க. ஆனா ஒரு பையனை ஒரு ப்ராடக்ட் வாங்க வைக்கணும்னா அது அவ்வளவு ஈஸி இல்ல. வாங்குறதுக்கு முன்னே அது என்ன ஏதுன்னு இன்டர்நெட்ல பாத்துருவாங்க. கேட்டதும் பத்தாதுன்னு எங்க கிட்ட இது எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு 1000 கேள்வி கேட்டுட்டு தான் இது ஓகே அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இது 4000 ரூபான்னு மட்டும் இல்ல, 300 ரூபாய் பொருள் எடுத்தாலும் அப்படிதான். ஹலோ, அப்படியெல்லாம் இல்ல தம்பி. நாங்களும் தேவையில்லாமலாம் ரூபாய் செலவு பண்ண மாட்டோம். அட, காசு செலவு பண்றத பத்தி பேசலக்கா, மெயினான விஷயம் சொல்றேன். பசங்க கொஞ்சம் யோசிப்பாங்க, இது ஒர்த்து இல்லையா அப்படின்னு. பொண்ணுங்க உங்களுக்கு தியரியில நாலேஜ் இருக்கும், பசங்க எங்களுக்கு பிராக்டிக்கல்ல தான் நாலேஜ். அதை வச்சுதான்க்கா சொல்றேன். நல்லா இருக்கும் வாட்ச். ஏதாவது கம்ப்ளைண்ட்னா வாரண்டி கார்டு கொண்டு வாங்க, கண்டிப்பா நாங்க மாத்தியும் இல்ல சர்வீஸ் பண்ணியும் கொடுத்துருவோம். சாம், ஒருத்து தானே. ஆமா, அதான் அவர் அந்த பக்கமா தள்ளி போய் இந்த வாட்சோட மாடலை போட்டு யூடியூப்லயே ரிவ்யூ பார்த்துட்டாரே. இது எப்படா? வர கஸ்டமர்ஸ் பாதி பேர் இப்படிதான். சரிப்பா, பேக் பண்ணிடலாம். சரிங்க அண்ணே. யாருக்கு ஸ்மார்ட் வாட்ச்? இனியாக்குடா. நம்மளே இதுக்கு போட்டு விட்டு பாக்குறான்னு தெரியலையே. ஓ, இனியாக்கா. மாடல் சொல்லி நீ அதோட குவாலிட்டி எல்லாம் நான் செக் பண்ணிடுறேன். நல்லா முடிச்சிட்டேன்டா, செக் பண்ணிட்டேன், நல்லா தான் இருக்கு. நீ செக் பண்ணியா? ஒழுங்கா தானே செக் பண்ணா? டேய், எனக்கு வரப்போற ஒய்ஃபுக்காக நான் வாங்கி கொடுக்குறேன். செக் பண்ணாம வாங்கி கொடுப்பேனா? நீங்க பேக் பண்ணுங்க. ஒரு வாட்ச் வாங்குறதுல எல்லாம் இவனுக்கு வரப்போற ஒய்ஃப்னு ஞாபகப்படுத்தணுமா? வர வர இந்த சாம்க்கு ரொம்ப தான் திமிர் கூடி போச்சு. சரி தம்பி, ரேட் எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் பே பண்ணிடுறேன். பரவாயில்லடா, நான் பே பண்ணிக்கிறேன். நீ பே பண்றியா? வழக்கமா இனியாக்கு எது வாங்கணும்னாலும் நான் தான் பே பண்ணுவேன். அது அப்போடா, நான் ஃபர்ஸ்டா எனக்கு வரப்போற ஒய்ஃபுக்காக, அதாவது இனியாக்காக ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். வாங்கி கொடுக்கறத என் காசுல கொடுக்கணும்னு தானே நான் ஆசைப்படுவேன். சாம், லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. டேய், நீங்க யாரும் பே பண்ண வேண்டாம், நானே பே பண்ணிக்கிறேன். இங்க பாரு சாம், உனக்கு நல்லாவே தெரியும் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இனியா ஒன்ன கல்யாணம் பண்ணுச்சுன்னா எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை புரிஞ்சுக்க மாதிரி நீ நடந்துப்பேன்னு சொல்லிட்டு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் பாக்கேன். நீ என்னன்னா உனக்கு பேசி முடிச்ச உடனே நீ அவளை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்காத. டேய், இத்தனை வருஷமா நீ எல்லாம் பண்ணிட்டேலாம், நீ பாசத்துல பண்ணிட்ட. உனக்கு இப்ப என்ன, அவளுக்கு பாசத்துல வாட்ச் வாங்கி கொடுக்கணுமா? நீ வாங்கி கொடுத்துக்கோ. என்ன அதகப்பட்டது நண்பா. உனக்கு இனியா மேல இருக்குது அன்பு, ஆமா, அவளுக்கு உன் மேல இருக்குது, அவளுக்கு என் மேல இருக்கிறது காதல். அப்படி வாடா வலிக்கு. என்ன காதலாம்? ஆமா, நான் தான் உன்கிட்ட சொன்னனே. நீ சொன்னடா, ஆனா பாசம்லாம் சொன்ன. மச்சான், பாசத்துக்கும் காதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, நீ போட்டு குழப்பாத. இங்க பாரு, இப்பதான் அவளே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா, பாசம் வேற காதல் வேறன்னு. நாங்க சம்மதம் சொன்ன 6 மணி நேரமா உனக்கு இததான் புரிய வச்சுட்டே இருக்கேன். உன் மேல அவளுக்கு வந்தது பாசம், என் மேல அவளுக்கு வந்திருக்கிறது காதல். டேய், நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன்னு ரொம்ப துள்ளாத சாமி. அது எப்படி 14 வருஷத்துக்கு காதலா? 14 நாள்ல தூக்கி போட்டா கூட ஓகே, 14 நிமிஷத்துல எப்படி தூக்கி போடுவா? தட் இஸ் கால்ட் அஸ் பாசம். சாம், வேண்டாம். டேய், இனியாக்கு உன் மேல வந்தது பாசம், என் மேல வந்தது காதல். இதுல 14 வருஷமா இருந்தா என்ன, 14 நிமிஷமா இருந்தா என்ன? ஏன் உன் மரமண்டையில மக்கு மண்டையில ஏறவே மாட்டேங்குது? இல்ல சாம், அது பாசமாவே இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள காதல்னு ஒரு திரை போட்டிருந்தாலும் அது எப்படி 14 நிமிஷத்துல அழிக்க முடியும் நான் கேக்குறேன். என்கிட்ட இருந்து உண்மையான ஒரு காதல் அவளுக்கு கிடைச்சிட்டு, அதனால 14 செகண்ட்ல உன் மேல இருந்தது காதல் இல்ல பாசம் புரிஞ்சிட்டு இருந்திருப்பா. அது சரி, நீதான் இசைக்காக தான் இந்த வாழ்க்கை, இசைக்காக தான் இந்த உடம்பு, இசைக்காக தான் இந்த உயிர்னு காகா காகான்னு போட்டு இழுத்துட்டே இருப்ப.
இப்ப என்னன்னா இனியாக்காகன்னு பண்றேன். எந்த காக்காயா இருந்தா என்னடா? காதல் காதல் காதல். சரி சரி நகர், நான் பே பண்ணிட்டு வந்துடுறேன். இதுக்கு மேலே நண்பா நான் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எதிர்பார்க்கறியா என்ன? பே பண்ணிட்டு வாங்க, நான் அந்த பக்கமா வெயிட் பண்றேன். ஓகே. ஆகாகா, வழக்கமா நம்ம கடைக்கு வரவங்க எல்லாம் பில்ல நீ கூடன்னு தான் சண்டை போடுவானுங்க. தடவை ஒரு பொண்ணுக்காக நான் கொடுக்கறேன் நீ கொடுக்க கூடாதுன்னு சண்டை போடுறாங்கப்பா. ஏனே பேசாம ஒண்ணு பண்ணுங்களேன். அந்த அக்காக்கு 2 பேரும் வாட்ச் வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க. நிக்கிறானே ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துட்டீங்க. 2வது நிக்கானே நீங்க உங்க திருப்திக்கு நீங்க இன்னொரு வாட்ச் வாங்கி கொடுங்க. நீ உன் பிசினஸ் வளர்த்துக்கலாம்னு நினைக்காத. அவகிட்ட ஏற்கனவே 1க்கு 2 வாட்ச் இருக்கு, இதோட 3வது. அதனால இதே போதும், பேக் பண்ணு. சாமியை பே பண்ணுவான். ஏனே உங்க காதலுக்கு அவரு இடைஞ்சலா இருக்காரா என்ன? சேச்சே அதெல்லாம் இல்ல, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அது பிறகு அந்த அண்ணனுக்கிட்ட அந்த மாதிரி பேசுனீங்க. அது சும்மா அவனை கடுப்பேத்த. நீ பேக் பண்ணு. எப்படியெல்லாம் காதல் பில்டப் பண்றாங்கப்பா. நல்ல டிராமாவை போட்டு அவனை கடுப்பேத்தியாச்சா? உனக்கு அவன் வேணும்னா கடுப்பேத்தி தான் ஆகணும். ஓகோ, அதுதான் மாட்றா. சரி சாம், நான் உனக்கு ஜிபே பண்ணிடுறேன். ஏய், இந்த 4000ல நான் வளர்ந்துட போறேனா? இல்ல சாம், இது மதுக்காக நான் வாங்குறது. சோ நான் பே பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எப்படி அந்த லூசு பையன் தள்ளி நின்னு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் நிப்பான். நீ பே பண்ணு, நான் அப்புறமா உனக்கு ஜிபே பண்றேன். ஜிபே பண்ணிட்டு அவன்கிட்ட போனை கொடுக்காம இருந்தா சரிதான். இல்ல இப்ப அவன் ஃபிங்கர் பிரிண்ட கூட நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அவனுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் மாத்திக்கலாம். பொழைச்சிப்பமா, நீ பொழைச்சிப்பா. ஆமா, இசை எங்க? இங்க இருக்கும்போது எதெல்லாம் அவளுக்கு பிடிக்காதோ அதெல்லாம் அங்க போனதுக்கு பிறகு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சூப்பர் மார்க்கெட் இருக்கலாம், அங்க போய் அவன் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நிக்கான். எனக்கு இசை கிட்ட பேசணும். ஹலோ, நீங்க பேக் பண்ணுங்க. இல்லக்கா, காதல் சடுகுடு கேட்டிருக்கேன். நீங்க பேசுறத பார்த்தா ஒன்னும் புரியலமா. பாட்டியோட ஹேருக்கு ஐகானிக் ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சு ஸ்ட்ரைட்னிங் பண்ணா சூப்பரா தான் இருக்கும். சரி, ஆனா அது 4500 rupees. அதுக்கு என்ன? இல்ல, நான் திங்க் பண்ணிட்டு வந்தது 2500 தான். 2500க்கு பிலிப்ஸ்ல வேணா கரெக்டா இருக்கு. ஐகானிக் வாங்கணும்னா இன்னும் கூட 2000 ரூபாய் பார்க்கணுமே. அத வாங்குறீ சாலரி. உழைச்சி சம்பாதிச்சாதான் தெரியும். அத தேவையில்லாம எல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாது. லூசு, அப்ப இத வாங்காமலே இருக்கலாம்ல. பாட்டி மண்டைக்கு இது யூஸ் ஆனாலும் இப்ப வேற எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. திட்டுப்புனா நீங்க என்ன எங்கேயாவது கல்யாண வீடு காது குத்து வீடு அப்படின்னு கூட்டு போயிருவீங்க. அப்போ அழகா சாரி வேற கட்டணும். அட்லீஸ்ட் சாரி ப்ளீட்ஸ்ல இழுத்து விட்டுறதுக்காக தேவைப்படல. சரிதான், அப்புறம் என்ன, அதே வாங்கி தோல. அதுக்காக பிரைஸ் பார்க்காம வாங்க முடியாதுல. 2000 ரூபாய் கூடுதேன்னு பாக்குறேன் அருண். ஏய், ரிசொல்யூஷன் எடுத்து 4 மணி நேரம் கூட ஒழுங்கா ஆகல. பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். என்னங்க வாங்க போங்க, ரிசொல்யூஷன் எல்லாம் எடுத்தேன். அடியே, நைட்டு 12 மணிக்கு நல்ல குப்புறப்படுத்து தூங்கிட்டேன். நான் மட்டுமா? சரி, நானும் தான். நைட்டு நல்லா தூங்கிட்டேங்கிறதுக்காக காலையில 11:55க்கு கூப்பிட்டு வச்ச பாரு வேட்டு. நான் இனி உங்களை அருண்னு கூப்பிட மாட்டேன். என்னங்க வாங்க போங்க. நான் வேற என் பொண்டாட்டி நிஜமாவே என்ன நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிட்டு சந்தோஷப்படுத்த போறான்னு நினைச்சேன். ஐயே, சின்ன வயசுல பாட்டி இருக்காங்க எல்லாம், பாட்டி தாத்தாவ என்னங்கன்னா கூப்பிடுவாங்க. அதே மாதிரி என் ஒய்ஃப் கூப்பிட்டா நல்லா இருக்க நினைச்சேன். ஓஹோ அருணே, உனக்கு அந்த ஐடியா எல்லாம் இருக்கா? இதெல்லாம் ரிசொல்யூஷன். ஏங்க, ரிசொல்யூஷன்னா என்ன? சொல்யூஷன். இதுக்கு எத்தனை ரீ போட்டாலும் சொல்யூஷன் மட்டும் கிடைக்காது. அதான் வருஷம் நியூ இயர் அன்னைக்கு சொல்யூஷன் ஒண்ணு தேடுறதுக்காக ரிசொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துல அந்த சொல்யூஷன் காணாம போய் ரீன்னு அடுத்த நியூ இயர் வந்துட்டே இருக்கும். நம்மள சொல்யூஷன் தேடின மாதிரி இருக்கும்ல. உனக்கு கிடைச்ச சொல்யூஷன். ஆனா முதல்ல இத வாங்கி பாட்டிக்கு அழகா ஸ்ட்ரைட்னிங் பண்ணி பாட்டியை சர்ச்சு கூட்டு போனேன்னு நினைச்சேன். சரி ஓகே, நான் யோசிச்ச அமௌண்ட்டுக்கு இந்த பிலிப்ஸ் தான் ஓகே. அதனால இதை எடுத்துக்கிறேன். குவாலிட்டி வைஸ் அதானே நல்லா இருக்குன்னு சொன்னா, நீ ஐகானிக்கே எடுத்துக்கோ, நான் பே பண்றேன். நிஜமா? அப்ப ஓகே, நான் இதை அங்க கொண்டு வச்சுட்டு ஐகானிக் எடுத்துக்கிறேன். இவ என்ன லூசா இருப்பாளோ? நான் தான் அவளோட புருஷன். அவ காசு வேற, என் காசு வேறயா? எல்லாம் ஒண்ணுதானே. ஏங்க, அது ஒண்ணும் இல்ல. என் காசுனா அது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. சோ அதுல இருந்து 1 ரூபாய் செலவு பண்ணனால ஒண்ணுக்கு 4 தடவை யோசிக்கணும்ல. ஓஹோ, சரி, நீ என்ன வேணாலும் வாங்கிக்கோ, மொத்தத்தை நானே பே பண்ணிக்கிறேன். அப்ப ஓகே, நான் அடுத்த மாசம் salary போட்டோன்னு உங்களுக்கு கொடுத்துடுறேன். நல்லா இருக்கலாம். பார்த்துட்டே இருக்கேன் சாம். தெரியுது, ஆப்போசிட்ல கண்ணாடியில பாத்துட்டு தான் நிக்கேன். சாம், இந்த வேலையில
பாக்குறேன். எனக்கு இந்த கலர் வேற ரொம்ப பிடிக்கும். சரி இனியா, நானே போட்டு விடுறேன், கொண்டா. இல்ல சாம். ஃபேஸ் ரியாக்ஷனை சட்டனா மாத்தாத இனியா. சிரிச்சுட்டே நில்லு. உன் ரியாக்ஷன் மாறும்போதே அவனுக்கு சந்தேகம் வரும். வளையல் எல்லாம் போட வேண்டாம் சாம். ஓ ஓகேயா, கூட நான் போட்டு விடுறேன். இல்ல சாம், இது கொஞ்சம் டைட்டா இருக்க மாதிரி இருக்கு. இரு, நான் இதுக்கு அடுத்த அளவு எடுக்கிறேன். பார்த்துட்டே நிக்காம வளையல குடு. இல்ல சாம், வேண்டாம். இனியா பார்த்துட்டே நிக்காம வளையல குடு. அண்ணே, சொல்லு. என்ன பார்த்துட்டே நிக்கிற? இல்ல சாம இனியாவும் ஜோடி பொறுத்த நல்லா இருக்கலாம் அதான். உண்மை சொல்லு, நீ அதுக்காகவா பார்த்துட்டு நிக்கிற? ஆமா, நீ சந்தோஷமா பார்த்துட்டு நிக்கிறேனா? உன் முகத்துல அந்த சந்தோஷமே இல்ல. சந்தோஷமா தான் பார்த்துட்டு நிக்கிறேன். என்ன உன் மனசை நான் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நான் உன் கூட பிறந்த உன் தங்கச்சி. உன் வலியையும் உன் சந்தோஷத்தையும் உன் கண்ணை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன். சாம் இனியாக்கு வளையல் போட்டு விட போறான். அது உன்னால பார்த்துட்டு இருக்க முடியல தானே? அப்படியெல்லாம் இல்ல. அவனுக்கு வரப்போற ஒய்ஃப் அவன் வளையல் போடுறான், இதுல எனக்கு என்ன? நீ போய் சொல்ற. சாம் இனியா கையில வளையல் போட்டு விடுறது உன்னால பார்க்க முடியல, இதுதான் உண்மை. அதெல்லாம் ஒரு மண்ணங்கட்டியும் இல்ல. அவன் வளையலே போட்டு விட்டாலும் இவன் ஒத்துக்க மாட்டான் போலயே. இங்க பாரு, 14 வருஷம் அவ என்ன காதலிச்சிருக்கான். 14 வருஷ காதல எப்படி 14 நிமிஷத்துல தூக்கி போட முடியும்? இந்த ஒரு டயலாக்கே நீ 4 மணி நேரத்துல 14,000 தடவை யூஸ் பண்ணிட்ட. எத்தனை தடவை யூஸ் பண்ணாலும் 14 வருஷ காதல் மாதிரி தானே அங்க எல்லாத்தையும் கொடுத்து கட்டி வச்சிருந்தான். அதை எப்படி 14 நிமிஷத்துல தூக்கி போட முடியும்? அத போட்டுட்டாளே, நீ தான் சொன்ன அது பாசம். இனியாக்கு நீ வேற ஏதாவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போனா அவங்க மேல வரப்போறதா காதல் அப்படின்னு. நான் ஒத்துக்கிறேன், அப்படிதான். நான் எப்படி 14 நிமிஷத்துல அவ மனசுல இருந்ததை தூக்கி போட முடியும்? நீ இவ்ளோ படிச்சிருக்க, இவ்ளோ பெரிய பொசிஷன்ல இருக்க, அவளுக்கும் அம்மால பாசம் காதல் இல்லைன்னா இப்ப நீயே சொல்ற அது எப்படி 14 வருஷத்துக்கு காதல 14 நிமிஷத்துல தூக்கி போடுவா அப்படின்னு. இப்ப உன் லாஜிக் படி பார்த்தா இனியாக்கு அம்மால வந்தது காதல் தானே? காதலையும் பாசத்தையும் அன்பையும் பத்தி உனக்கு தான் தெரியுமா? சாமோட காதலே புரிஞ்சுக்காம அவனை விட்டுட்டு போனவ தானே. அவன் மேல இல்லாத பொல்லாத பழியெல்லாம் தூக்கி போட்டு நீ எனக்கு பாடம் எடுக்க வந்திருக்கியா? நான் நினைச்ச கருத்துல எந்த மாற்றமும் இல்ல. நீயா இருக்கட்டும் அவளா இருக்கட்டும், உங்க 2 பேரோட காதல் உண்மையே கிடையாது. உனக்கு சாமால வந்தது உண்மை கிடையாது, இனியாக்கு ஏமால இருந்தது உண்மை கிடையாது. அப்படியா? சாம நானும் சேர முடியாதுதான். ஆனா எத்தனை வருஷம் ஆனாலும் என் மனசுல அவன் தான் இருப்பான், அவன் மனசுல நான் தான் இருப்பேன். என்ன உண்மை சொன்ன உடனே மனசாட்சி குத்துதோ? குத்தவன்ல ஒன்னும் இல்ல. நீ அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நில்லு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. வெட்டிய வாய் பாக்குறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. வேண்டாம் சாம், அண்ட் ரொம்ப ஃபீல் பண்றான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ். நான் உன் கைய பிடிச்சதே அவனால தாங்கிக்க முடியல. அதுக்காக வலையிலெல்லாம் போட்டு விட வேண்டாம் சாம். இனியா நீ சிரிச்சுட்டே நில்லு, காமிச்சு கொடுக்காத. நீ என் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் என் நண்பனை நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அதெல்லாம் போட மாட்டேன். ஆனா நீ வேணா பாரு, அவனால இத பார்க்க முடியாது. உண்மையா காதலிக்க யாராலையும் அவனோட லவருக்கு இன்னொரு பையன் வளையல் போட்டு விட்டுறத தாங்கிக்க மாட்டான். இதுவும் ஒரு விதமான ஃபீல் தான் இனியா. இசைக்கு கல்யாணம் ஆக்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? கண்டிப்பா சொல்றேன், அவன் இதை பார்த்துட்டு நின்ற மாட்டான். நான் போடம்னா அவனே வெளியே போயிருவான், பாத்துக்கோ. என்ன நான் சொல்லலாம் அவன் பார்த்து நின்ற மாட்டான் அப்படின்னு. சோ கன்ஃபார்மா அந்த என்ன காதலிக்கிறான். இனியா நம்ம சில ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கலன்னு வச்சுக்கோ, உன் கழுத்துல நான் தாலி கட்டுறது வரைக்கும் அவன் நம்மளை கம்பல் பண்ணி கழுத்தை பிடிச்சிட்டு தான் இருப்பான். கட்டும் போது அவனுக்கு அந்த ஃபீல் வந்து ஒரு பிரயோஜனம் இல்ல. நீ எதுவும் இல்ல சாம், நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. அவன் என்கேஜ்மெண்ட்டுக்கு நாள் குறிச்சிருக்கான் ஒரு வாரத்துல. ஒரு வாரத்துல அவனா தேடி வந்து உன்கிட்ட அவன் காதல சொல்லாட்டா பாரு. சொன்னா ஹாப்பி தான். யாரோ பாரு இவ்ளோ ஷாப்பிங் பண்ணிருக்காங்க. யாரவா? நானே, அது நானே. என்ன நீ இவ்ளோ ஷாப்பிங் பண்ண பெருமை எனக்கு தான் வந்து சேரும். இவ்ளோ வாங்குனியா? ஆ, அதான் 20,000 தான். ஆமா. நீங்க கவலைப்படாதீங்க, இது அடுத்த மாசமே நான் உங்களுக்கு திருப்பி தந்துருவேன். அது சரி, ஒரு ஸ்ட்ரைட்னர் வாங்குறதுக்கே அவ்வளவு யோசிச்சா, இப்ப என்ன? அது ஏன் காசு? ஏன் காசுனா யோசிக்க தான் செய்வேன். ஆஹா,
இனிமே ஷாப்பிங் வரும்போது 10,000 20,000 அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுருவேன்ல. எதுவா இருந்தாலும் யோசிச்சு அதுக்கப்புறம் எடுப்பேலாம். ஆஹா, நீங்க அப்படி பண்ணக்கூடாது. அப்படிதான் பண்ண போறேன். அப்பதான் யோசிச்சு திங்ஸ் வாங்குவேன். பில் வாங்கிக்கோங்க. ஒருவேளை வீட்ல இருந்தே ஏதாவது வேலை பார்க்க போறாளாம். தேவையில்லாம 5 பைசா செலவு பண்ண மாட்டா. எதுக்கு யாருக்காக இவ்ளோ திங்ஸ் வாங்கியிருப்பா? அதுவும் என்ன வாங்கியிருப்பா? கொடுங்க நீ. என்னால ஏன் சாம் இனியாக்கு வளையல் போட்டு விடுறத பார்க்க முடியல? ஒருவேளை சாம் சொன்ன மாதிரி இனியாதான் நம்ம மனசுக்குள்ள இருக்கலாம். குல்ஃபிங்கிறது பொதுவான ஒரு விஷயம். அத சாம் இனியா கிட்ட கூப்பிடும்போது நமக்கு ஏன் கோவம் வருது? ஒருவேளை நிஜமாவே நமக்கு கண்ணமான ஒரு பொண்ணு கிடைச்சு அவளை குல்ஃபின்னு சாம் கூப்பிட்டா நமக்கு கோவம் வருதுல அர்த்தம் இருக்கு. இனியாக்கு என் மேல இருக்கிறது காதல் இல்லாம பாசம் தானோ? ஒருவேளை எனக்கு இனியா மேலதான் பாசத்தையும் தாண்டி காதல் இருக்குமோ? சாம் இனியா கையை பிடிச்சோன்னா நமக்கு ஏன் அவ்வளோ ஃபீல் ஆச்சு? ஏன் அந்த இடத்த விட்டே நகர்ந்து வந்துட்டோம்? நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் அன்பு. என் காதல் உனக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம். உன்னை தப்பு சொல்றதுக்கு இல்லடா. ஃப்ரெண்டாவே சின்ன வயசுல நம்ம இருந்துட்டோம். உன் மனசுக்குள்ள நான் இருந்தாலும் வெளிப்படையா எந்த இடத்துலயும் நாம காதலிக்கிற மாதிரி நான் பேசினதும் இல்ல. உனக்கு அந்த மாதிரி எந்த தாட்டம் வெளிப்படையா வந்ததில்ல. திடீர்னு என் காதல் உனக்கு தெரியும் போது உன்னால அதை ஏத்துக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். உன் மேல தப்பு இல்லடா. சாம் சொல்றதுதான் உண்மை. நீ ரொம்ப பாவம். நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நீ எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்க. ஒருத்தங்களை பிடிச்சி அவங்களோட காதலை சொன்னதும் ஆப்போசிட்ல இருக்கவங்க உடனே ஏத்துக்கணும்னு எல்லாம் எதுவுமே இல்ல. இவ்ளோ நம்மள காதலிக்கிறாங்களா? இவங்க காதலுக்கு நம்ம சம்மதம் சொல்லுவேன்னு பார்த்து வர்றது காதலே இல்ல. நான் உன்னை லவ் பண்றேன்னு உனக்கு தெரிஞ்சதும் நீ அதை அக்செப்ட் பண்ணியிருந்தேன்னா தான் அது தப்பா இருந்திருக்கும். நான் நீ கையை பிடிச்சதே உன்னால தாங்கிக்க முடியல. நீ எப்படிடா என்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பாக்குற? நீ இப்படி அவஸ்தைப்படுறத பாக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஒரு பக்கம் என் மேல இருக்க காதல் உனக்கு வெளியே வந்துட்டு இருக்குன்னு சந்தோஷமா இருந்தாலும் நீ அவஸ்தைப்படும் போது கஷ்டமா இருக்கு அன்பு. என்ன நீ கீழே வந்துட்டேன்? ஆமா, உங்களுக்கு தானே ஷாப்பிங் பண்ணணும். உனக்கு தேவையானதை நீயே வாங்கிப்ப. இது வரைக்கும் இனியா கூட தான் நான் இருந்தேன். இப்பதான் சாம் இருக்கானே. அவ ஒரு திங்ஸ் வாங்கினாலும் அதுக்கு பே பண்றது வரைக்கும் சாம் தான். சோ அவங்களுக்கு நடுவுல நான் இதுக்கு தப்பு பண்றேன்னே. உன் மனசுல கேட்டு பாரு. இனியா உன் மனசுல இருக்கா இல்லையான்னு. அது உண்மையை சொல்லும். இனியாவை தவிர உன்னால வேற யாரையும் ஏத்துக்க முடியாதுன்னு. ஏய், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. அவளுக்கு சாம் தான் கரெக்டான பொருத்தமான ஆளு. நீ சாம்க்கு இனியாவை பேசி முடிச்சு ஒரு நாள் கூட ஆகல இன்னும். அதுக்குள்ளேயே உனக்குள்ள நிறைய மாறுதல் இருக்கு. நீ யாரோட பாசத்தை வேணா இழக்கலாம். ஆனா இனியாவை இழந்துராத. சத்தியமா சொல்றேன்னே. உன் கண்ணை பார்த்து சொல்றேன். நீ இனியாவை காதலிக்கிற. இனியா மேல உனக்கு இருக்கதான் லவ். விட்டுறாதனே. சாம் கூட தான் அவ சந்தோஷமா இருப்பான்னு நீ நினைச்சா சத்தியமா சாம் கூட அவ சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா சாம் மனசளவுல எதை நினைச்சிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் அவன் தூக்கி போட்டு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடை. எனக்கு புரியுது. உன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நீ இந்த முடிவு எடுத்திருக்க. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நீ வில்லனாவே பைத்தியக்காரனா கூட தெரியலாம். ஆனா நீ ஏன் இந்த முடிவு எடுத்தேன்னு உன் கூட பழகுன எங்களுக்கு தான் தெரியும். உனக்கு சாம் மனசுல இருந்து என்ன தூக்கி போட்டு சாம் சந்தோஷமா இருக்கணும். அதே மாதிரி இனியாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இனியா சந்தோஷமா இருக்க மாட்டா. ஒரு நாள் அது பாசம்னு வெளி வந்துடும். அப்ப அவளோட மொத்த சந்தோஷமா போயிருங்கிறதுக்காக சாமுக்கு இனியாக்கு முடிச்சு போட்டிருக்க. ஆனா நீ இனியாக்கு கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் சாம என்ன யார வாங்கி கொடுத்தாலும் அவ சந்தோஷமா இருக்க மாட்டா. அவ உன் கூட இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருப்பா. நீ யோசிக்கலாம், இவ ஒரு வருஷமா வீட்லே இல்ல, இவ இவ்ளோ டயலாக் பேசுறாளா அப்படின்னு. எனக்கு சாம் மேல விருப்பம் வர்றதுக்கு முன்னமே இனியா மனசுல நீ தான் இருக்கன்னு நான் எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன். நீ செல்ஃபிஷா யோசிக்க மாட்டானே. உன் 2 ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக தான் நீ யோசிச்சிருக்கன்னு எனக்கு புரியுது. இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்ல. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. எல்லாருமே என்ன குழப்பறாங்களே தவிர இவங்க சொல்றது எதுவும் உண்மை இல்ல.